இப்போ வர்ற செய்தி 30 கண்டெய்னர்களில் ஒரு கண்டெய்னரில் 300 கோடி ரூபாய் என்று தமிழகம் முழுக்க 5400 கோடி ரூபாய் தேர்தல் நிதிக்கு என்று அனுப்பப்பட்டு விட்டன. 30 கண்டெய்னர் யாரோடது சார்? பார்ட்டி ஃபண்ட் என பல்வேறு ஏடிஎம்கள் ஒன்றிணைய தமிழகம் முழுக்க 30 கண்டெய்னர்களில் இன்னைக்கு செந்தில் பாலாஜி பெயரில் வெளிவந்த செய்திகளில் 90% KN நேரு மூலமாகத்தான் வெளிவந்தது. செந்தில் பாலாஜி பெயரில் வெளிவந்த தகவல்களை தாண்டி KN நேரு பற்றி வெளிவந்த தகவல்லாம் செந்தில் பாலாஜி காட்டி கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. சென்னையிலிருந்து ஆம்னி பஸ் மேலே 5.5 கோடி ரூபாய் திருச்சியில் பிடிபட்டது. அது யாருதுன்னு கேட்கல. ஸோ திருச்சியில் பிடிபட்டதுன்னா யாருக்கு சொந்தமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். 5400 கோடி ரூபாய் ஆல்ரெடி 39 மாவட்டத்தை 30ஆக பிரித்து போயிடுச்சு. அடுத்த செட்டு இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது. அதாவது பேங்க் கடனே இல்லாத ஒரு பணக்காரர்னு சொன்னால் தமிழகத்தின் அம்பானி, தமிழகத்தின் அதானி திரு கலாநிதிமாறன். அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சன் டிவி, MRC நகர், பட்னப்பாக்கத்தில் இருக்குது. அதிலிருந்து இன்னும் பீச்சை நோக்கி 2வது பில்டிங் TVH. சார், இவருடைய மில்லு இந்த லால்குடி என்னுடைய பிறந்த ஊரும் அவரும் சொன்னாங்க சொந்த ஊர் தான். அங்கே இவருக்கு இருக்கிற மில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில். ஆனால் இதையெல்லாம் தாண்டி ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். செய்தியில் வந்த ஒரு தகவல், அமைச்சர் KN நேரு திருச்சி பக்கத்தில் அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து தற்பொழுது திறந்து வச்சிருக்காரு. தற்போதுன்னு சில மாதங்களுக்கு முன்னாடி திறந்து வச்சிருந்தார். இப்போது அது குறித்து ஒரு தகவல் ஒன்று பகிர்ந்திருக்காரு. அது என்ன தகவல் அப்படின்னா, பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அருகில் என்னோட நிலம் ஏதாவது இருந்தால் அரசு எடுத்துக்கலாம், இல்லை மக்களே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல். அது சில நேர்காணலுக்கு முன்னாடி நம்மளே பேசியிருக்கோம். அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டை சுற்றி அவருடைய நிலம் குறிப்பிட்ட ஏக்கர் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது KN நேரு இப்படி சொல்லியிருக்காரு. இது எப்படி உண்மைன்னு எடுத்துக்கிறதா இல்லை அரசியல் சூட்சமமான பேச்சுன்னு எடுத்துக்கிறதா? இல்லை, நீங்கள் அந்த பேச்சில் KN நேரு ஒரு என்ன சொல்கிறது, மிகவும் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு பேச்சாளர்னு எடுத்துக்கணும். அதில் என்ன, என் பெயரில் இருந்தார்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டார். சரி, அது எதையுமே அவங்க பேரில் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாமே இப்போ கம்பெனி பேரில் இருந்ததுன்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் புரியறதுக்கு முன்னாடி இவங்களுக்கெல்லாம் குரு யாருங்க? திரு கருணாநிதி. இப்போ இல்லை, திமுக கட்சிக்கு எம்ஜிஆர் பிரிந்த பிறகு எம்ஜிஆரோடு நாஞ்சில் மனோகரனும் சேர்ந்து இருந்தார். அப்போது நான் எம்ஜிஆரை பற்றி இவர் ஏதோ எழுதுகிறார் கருணாநிதி அவர்கள் முரசொலியில். உடனே அதற்கு பதிலாக நாஞ்சில் மனோகரன் கட்டுரை எழுதுகிறார். உடனே இவர் எழுதுகிறார், மந்திர கோலை வைத்து என்னை எழுத வைத்திருக்கிறார்னு கிண்டல் பண்ணுறாரு. அதில் என்ன பண்ணுறாரு, அவருக்கு அண்ணா நகரில் உள்ள அந்த 10 லட்சம் ரூபாய் வீடு எப்படி வந்தது என்று கணக்கு கொடுப்பாரா அப்படின்னு திரு கருணாநிதி அந்த கட்டுரையில் எழுதுகிறார். உடனே நாஞ்சில் மனோகரன் அடுத்து பதில் கொடுக்கிறார், என்னுடைய அண்ணா நகர் வீடு 10 லட்சம் ரூபாய் என்று சொல்கிறார், இப்பொழுது 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் தந்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிடுறார். உடனே இவர் என்ன பார்த்தாயா மந்திரக்கோள் என்ன செய்கிறது, 10 லட்சம் ரூபாய் கொடுத்தால் வீட்டை கொடுக்கிறேன் என்கிறார், தயவு செய்து தொண்டர்களே காசு கொடுங்கள்னு கேட்குறாரு. அடுத்த 2 மாதத்தில் 13 லட்சம் ரூபா வசூலாகுது. ஆனால் அதுக்கடுத்து 1 மாதம் கழித்து நாஞ்சில் மனோகரன் இந்த பக்கம் வந்துடுறாரு. கருணாநிதியோட அந்த 13 லட்சத்தை யாருக்கும் திருப்பி தரல, அது கருணாநிதியுடைய பாக்கெட்டில் தான் போச்சு. இது நடந்த சம்பவம் அத்தனையுமே. எனவே இது மாதிரி பேச்சுக்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை. TVH நிறுவனம் எவ்வளவு பெரிய நிறுவனம்ங்கிறது அவங்களுடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். நான் சொல்ல வேண்டியதில்லை, சொல்லணும்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இங்கேருந்து அடையார் போனீங்கன்னா, அடையாரில் நுழைஞ்சிங்கன்னா LBH ரோடு, அந்த ரோட்டில் 4வது பில்டிங் TVH குவார்டர்னு 19 அடுக்கு மாடி. அது முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆண்ட்ரியூல் கம்பெனி இருந்தது, ஏலத்தை எடுத்து கட்டினது. இப்போது மெட்ராஸ், நம்மெல்லாம் வெளியூர்காரங்க, நான் சேலத்துலேயும் கோயம்புத்தூர்லேயும் படித்தவன். அந்த காலத்தில் சினிமாலாம் பார்த்தா மெட்ராஸுக்கு வந்துட்டா இருக்க இல்லை ஹீரோன்னா இதை 12 மாடி LIC பில்டிங், 14 மாடி LIC பில்டிங். நான் 19 கட்டினேன்னு இங்கேயும் கட்டினாரு. இது சின்ன பில்டிங் சார். அவர் இது உங்களுக்கு தெரியுமா, பொரசுவாக்கம் அபிராமி தியேட்டர், அது பக்கத்தில் இந்த ரோட்டில் 9 லட்சம் 4 லட்சம் சதுர அடி அடிமனை, 9 ஏக்கர்.
அதில் கட்டின பில்டிங்குடைய அளவு 10 லட்சம் சதுரடி, 1 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். இப்போ சூப்பர் பில்டப் ஏரியா அதில் 40% சேரும். இன்னைக்கு அதோடைய மதிப்பு சில 1000 கோடிகள். இன்னைக்கு 30,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்னு போட்டு கூகுளில் போய் தேடுங்க, லும்பினி ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா 30,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்ட் விற்கிறேன்னு போடுறாங்க. நீங்கள் விசாரிச்சிங்கன்னா 20 கூட முடியலாம். 30,000 × 15 லட்சம் சதுரடின்னு போட்டிக்கிட்டிங்கன்னா எவ்வளவுன்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ஆசியாவிலேயே முழுவதும் சொந்தமான, அதாவது பேங்க் கடனே இல்லாத ஒரு பணக்காரர்னு சொன்னால் தமிழகத்தின் அம்பானி, தமிழகத்தின் அதானி திரு கலாநிதி மாறன். அவருடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சன் டிவி, எம்ஆர்சி நகர், பட்டினப்பாக்கத்தில் இருக்குது. அதிலிருந்து இன்னும் பீச்சை நோக்கி 2வது பில்டிங் டிவிஹெச் பசிலிக்கான்னு பேர். இது அது 10 மாடி வரணும். ஏன்னா அங்கே பீச்சுக்கிட்ட அதுக்கு மேலே கொடுக்கல. சார் எத்தனை நாளைக்கு சார் 14 மாடி சொல்லிட்டு இருப்பீங்க? 19 கட்டியாச்சு. இதெல்லாம் எனக்கு பத்தாது. 32 மாடி ஓஎம்ஆரில் படூரில் கட்டியிருக்காரு. அதுக்கு என்ன பேர் வச்சாரு? டிவிஹெச் அவுரியானா. இது எதுக்குமே தமிழ் பேர் வைக்கிற பழக்கம் கிடையாது. இவங்க மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க. இவர் தமிழ் தானே. இது KN நேரு தெலுங்கு தாய்மொழியாக கொண்டவர். ரெட்டியார் சமூகம். சொல்ல அது நம்ம பொறுத்த வரைக்கும் சார் தமிழ்நாடுங்கிறது இன்னைக்கு தமிழ்நாடாக இருக்குது. ஒரு காலகட்டத்தில் அது மദ്രാஸ் சமஸ்தானம்ங்கிறது கிட்டத்தட்ட பாம்பே வரைக்கும் இருந்தது. கர்நாடகத்தின் பகுதிகள், கேரளா இருந்தது. அதனால் இங்கே இருக்கிற தப்பு இல்லை. பிரச்சனை எங்கே வருதுன்னா, திமுகவுடைய அமைச்சரவையில் 32 அமைச்சரில் 17 அமைச்சர்கள் தெலுங்கர்களாக இருக்கிறார்கள். அவங்களுடைய 22 எம்பியில் 13 எம்பிகள் தெலுங்கர்களாக இருக்கிறார். அது கஷ்டமாக இருக்குது. முதலமைச்சர்லேருந்து எல்லாமே இந்த மாதிரி போஸ்ட்டில் இருக்குன்னா அது மக்கள் உணர தொடங்கி விட்டார்கள். பட் இவருக்கு இடம் இல்லைன்னு இவர் சொன்னார்னா, இவர் வேறொரு கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தார்? திருச்சியில் மீட்டிங் போனால் மற்றவங்க இடத்துக்கு போவேன்னா எனக்கே இடம் இருக்குன்னு இவர் ஒரு மீட்டிங்கில் பேசின ஞாபகம் இருக்குது. அவருடைய அக்ரிகல்ச்சர் லேண்டில் ஃபார்மிங்க்கு பைக்கில் போகிறது, டிராக்டர் ஓட்டுற மாதிரி ஃபோட்டோவோட சக்தி விகடனில் வீடியோ இருக்குது. சார் இவருடைய மில்லு லால்குடி என்னுடைய பிறந்த ஊரும் அவரும் சொன்னாங்க சொந்த ஊர் தான். அங்கே இவருக்கு இருக்கிற மில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில். அதனால் இவருடைய சொத்துக்கள். ஆனால் இதையெல்லாம் தாண்டி போன மாதம்தான் ஒரு கேஸு முடிஞ்சுது. என்னது? டிவிஹெச்சில் இவர் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 30 கோடி ரூபாய் கடன் வாங்கி இவருடைய சகோதரர் ரவிச்சந்திரன் பணத்தை திருப்பி கட்டலன்னு சிபிஐ போட்ட வழக்கில் 30 கோடியும் கொடுத்து இப்போ முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த வழக்கில் ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னாங்க. சார் 2013 அந்த கடன், 2013 தான் 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிவிஹெச் லும்பினி கட்டினாங்க. 30 கோடி கடனை வாங்கிட்டு விண்மில் போடுறேன்னு போடாமல் அதை வேறதுக்கு டைவெர்ட் பண்ணிங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 9 ஏக்கர்னு சொன்னீங்கன்னா ரஃப்லி 92, 18, 170 கிரவுண்டு. ஒரு கிரவுண்ட் 2 கோடின்னு அன்றைக்கி கணக்கு போட்டால் கூட இன்றைக்கி ஜாஸ்தி போகும். 340 கோடி. 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டுறதுக்கு அன்றைக்கி 2000 ரூபா போட்டிங்கன்னா 2000 கோடி ரூபாய். இது எங்கேருந்து பணம் வந்தது? எப்படி ஒரு 30 லட்சம் ரூபாவில் 2013 வாங்கின கடனில் 21 வரைக்கும் நீங்கள் பாக்கி வச்சிங்கன்னு ஐஓபி கத்தீட்ரல் பிரான்ச்சு கேஸ் கொடுத்தது. கேஸ் வந்த அப்புறம் இப்போ முடிச்சிருக்கீங்க. ஏன்னா இது வரக்கூடாது, ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வரக்கூடாது, எஃப்ஐஆர் இருந்தால் தான் டிடி உள்ளே வர முடியும்னு தடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சா கடவுள் ஒன்று நினைப்பார்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்பொழுது அவருடைய நெருங்கிய சொந்தக்காரர் தான் உங்களுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்லுது, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம். நம்ம அண்ணாமலை ஃபைல்ஸ் லிஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு நேரு பேரில் இருக்கிற மொத்த லிஸ்ட்டில் மேக்சிமம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமத்துக்குரிய சொத்துக்கள் வரும். இப்போ அந்த தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குழுமம் தான் கிட்னி ராக்கெட்டில் மாட்டியிருக்கு. குமாரபாளையத்துலேயும் இதில் இருந்தும் கிட்னி கடத்தல அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடலன்னு இருக்கு. அந்த கதிரவன் என்ன பேசுகிறாரு? ஏப்பா எங்கள் அப்பா எனக்கு விட்டுட்டு போன காரு 14 கோடி ரூபாய், நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அத்தனை பேர் கிட்னி எடுத்தால் கூட 14 கோடிக்கு இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் ஹைகோர்ட் என்ன சொல்லிடுச்சு? ஏன் இது வரைக்கும் அவர் பேரில் எஃப்ஐஆரை போடலை? இல்லை நாங்கள் அவர் பேரில் ஆக்ஷன் எடுத்து அந்த ஆஸ்பத்திரியில் இது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அவன் காலேஜ் நடத்துகிறான், ஹாஸ்பிட்டல் நடத்துகிறான், அதெல்லாம் தடுக்கலை. வெறும் இந்த ஆப்ரேஷன். இப்போ அதே டாக்டர் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பண்ண முடியுமா? இல்லையா? எல்லாம் முடியும். இப்போ இதற்கு எஸ்ஐடி போட்டு தனியாக விசாரிக்க. இப்போ அந்த எஃப்ஐஆர் வந்ததுனால் அதை வைத்து கொண்டு இடி எல்லாத்துக்குள்ளேயும் வர முடியும். எத்தனை நாளைக்கு தடுக்க முடியும்னு தெரியாது. ஆனால் நேரு நிச்சயமாக சிக்கிறார். இதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு பஞ்சப்பூரில் அவரோட நிலம் இருக்குது, மிக நிச்சயமாக இருக்குது. ஒன்று சார், பஞ்சப்பூர் மாத்திரம் இல்லை, கோயம்புத்தூரில் புதிய பஸ் ஸ்டாண்ட் கட்டுறதுக்கு பக்கத்தில் இவரும் வச்சுருக்கார். ஜி ஸ்கொயருக்கும் நிலங்கள் இருக்கிறது. ஜி ஸ்கொயர் சிட்டின்னு 2-3 ப்ராஜெக்ட் கோயம்புத்தூரில் பண்ணியிருக்காங்க. அவினாஷி ரோட ஒட்டி இவருக்கும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. சார் டிவிஹெச் பேரில் இருக்கிறதுன்னு அவர் சொல்லலை. அவர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்கார். என் பெயரில் நிலங்கள் இருந்தால்
சார் அமெரிக்காவில் நெப்போலியன் வச்சுருப்பார் சார், அது அவர் பேரில் தான் இருக்கும். கேஎன் நேரு பேரில் வராதில்ல. அவர் இவருடைய அக்கா சிஸ்டர் பையன் தானே அவர். இங்கேருந்து போன ஹவாலா பணம்னு சொல்லக்கூடிய நபர்கள் இருக்காங்க, நமக்கு தெரியாது. ஆனால் திரு கேஎன் நேரு இன்றைக்கு தமிழகத்தின் மிக முக்கியமான ஏடிஎம்களில் ஒன்றாக இருக்கிறார். 8 திமுக 7 மண்டலமாக பிரித்து திருப்பி 8ஆவதாக சேர்த்துருக்கு. அந்த 8ல் திரு நேரு அவர்கள் முக்கியமான போஸ்ட்டு. இப்போ வர்ற செய்தி 30 கண்டெய்னர்களில் ஒரு கண்டெய்னரில் 300 கோடி ரூபாய் என்று தமிழகம் முழுக்க 5400 கோடி ரூபாய் தேர்தல் நிதிக்கு என்று அனுப்பப்பட்டு விட்டன. 30 கண்டெய்னர் யாரோடது சார்? பார்ட்டி ஃபண்ட் என பல்வேறு ஏடிஎம்கள் ஒன்றிணைய தமிழகம் முழுக்க 30 கண்டெய்னர்களில் ஒரு கண்டெய்னரில் 300 கோடி என அனுப்பப்பட்டு விட்டது என்று செய்தி. அதில் ஒரு பகுதி திரு கேஎன் நேருவுக்கும் சொந்தமானது. செந்தில் பாலாஜி, கேஎன் நேரு, ஆவவேலு, ராசா, எப்படி எல்லோரும், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மூர்த்தி, சக்கரபாணி, இந்த லிஸ்ட்டு போயிட்டு இவங்கெல்லாம் எப்படி சார்? அந்த 30 கண்டெய்னர் எங்கே வச்சுருப்பாங்க? என்ன கதை சார் அது? இல்லை இப்போ என்ன ப்ராப்ளம்னா எலெக்ஷன் நெருங்க 30 கண்டெய்னர்னு எப்படி கேட்குறேன்னா, அது எங்கே மறைச்சிருப்பாங்கன்னா ஏதோ பர்டிகுலரான இடத்துல அந்த மாதிரி மறைச்சிருப்பாங்க சார். 2-3 விதம் இருக்குது. ஒன்று கோயில்களில் வைப்பாங்கன்னு சொன்னாங்க. இல்லைன்னா இவங்களுக்கு சொந்தமான பல கல்லூரிகள் இருக்கிறது. இல்லை ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, ஃபேக்ட்ரி, ஸ்கூல்ஸு, அந்த மாதிரி. இல்லை சார், அது இவங்க தான் யோசித்து பிளான் பண்ணுவாங்க. பிரச்சனை என்னன்னா, துரைமுருகன் ஒரு தடவை சொல்லியிருப்பார், எலெக்ஷன் வரைக்கும் எனக்கு எல்லாரும் ஒரு சத்தியம் பண்ணுங்க, திமுக காரன் காட்டி கொடுத்துடக்கூடாது, இல்லைன்னா ஐடி வர முடியாது, திமுக காரன் காட்டி கொடுத்தா தான் வர முடியும்னு பேசின ஒரு வீடியோ ஆன்லைனில் இருக்கும். இன்னைக்கு செந்தில் பாலாஜி பெயரில் வெளிவந்த செய்திகளில் 90% கேஎன் நேரு மூலமாகத்தான் வெளிவந்தது. செந்தில் பாலாஜி பெயரில் வெளிவந்த தகவல்களை தாண்டி கேஎன் நேரு பற்றி வெளிவந்த தகவல்லாம் செந்தில் பாலாஜி காட்டி கொடுத்தார் என்று சொல்லுவாங்க. ஸோ இனிமேல் இவங்க தான் பார்க்கணும். ஏன்னா எங்கே வச்சாலும் பிரச்சனை உண்டு சார். திரு அதிமுக சார்பாக மதுரையைச் சேர்ந்த முன்னாள் மந்திரி ஒரு 200 கோடி வச்சிருந்தார்னு சொல்லி அதை அவருடைய மாப்பிள்ளையே அடிச்சுட்டு போகிறது தெரிஞ்சு அதுக்கப்புறம் போய் மூர்த்தியை பிடித்து அதுக்கப்புறம் அதில் பெரும் தொகுதி மீட்கப்பட்டதுன்னு இருக்காங்க. ஸோ 2 கட்சியுமே பெரும் அளவில் பணம் இறக்குவதற்கு திட்டமிட்டாச்சு. என்ன ஆகுனா இடி உள்ளே வரும். இது ஜனவரி மாதத்துக்கு பிறகு எலெக்ஷன் கமிஷனே அங்கங்கே செக் போஸ்ட் வச்சு பணம் போகிறத தடுப்பாங்க, பிடிப்பாங்க. ஏன்னா 2016 தேர்தலில் சென்னையிலிருந்து ஆம்னி பஸ் மேலே 5.5 கோடி ரூபாய் திருச்சியில் பிடிபட்டது. அது யாருதுன்னு கேட்கல. ஸோ திருச்சியில் பிடிபட்டதுன்னா யாருக்கு சொந்தமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பார்க்கலாம். ஸோ தமிழகத்தில் 2016ன்னு சொன்னால் 11லேயே எதிர்கட்சியாக போயிடுச்சு, மத்தியிலையும் கிடையாது, மாநிலத்திலையும் கிடையாது. ஆனால் 5.5 கோடி ரூபாய் ஒரு ஆம்னி பஸ்ஸில் மெட்ராஸ்லேருந்து திருச்சிக்கு போன ஆம்னி பஸ்ஸில் பிடிச்சாங்க. அது நேருவுக்கு சொந்தம்னாங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஸோ 5400 கோடி ரூபாய் ஆல்ரெடி 39 மாவட்டத்தை 30ஆக பிரித்து போயிடுச்சு. அடுத்த செட்டு இன்னும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு செய்தி வருது. ஸோ இதையெல்லாம் இடியா சிபிஐயோ உள்ளே வரணும். ஏற்கனவே போட்ட வழக்குகளெல்லாம் இடி உள்ளே போனது தப்பு அப்படின்னு சிக்கிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சட்டப்பூர்வமாக சில சிக்கல்களில் இடி இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கி கிட்னி கேஸில் எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவங்க உள்ளே வருவாங்க. அதே மாதிரி பல வழக்குகளில் இப்போ உதாரணமாக போன வாரம் மாத்திரம் 3 தீர்ப்பு வந்திருக்கு. நம்ம சேகர் பாபு அவருடைய துறையான இந்து அறநிலைத்துறையில் கோயிலுக்கு சொந்தமான காசில் எடுத்து கல்யாண மண்டபம் கட்டுறேன், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன். 50 பெரிய கோயில்கள், பழனி கோயிலுக்கு ஆண்டு வருமானம் 400 கோடி ரூபாய், சமயபுரம் கோயிலுக்கு ஆண்டு வருமானம் 270 கோடி ரூபாய், மதுரை கோயிலுக்கு 175 கோடி. இதுக்கெல்லாம் அந்த வருமானத்தில் 12% சர்வீஸ் சார்ஜ்னு எடுத்துக்கிறாங்க. அது தவிர ஆடிட்டிங் ஃபீஸ்னு 4% எடுக்கிறாங்க. 16% எடுத்துட்டு அந்த வரவு செலவு கணக்கு கூட கேட்டால் ஆர்டிஐயில் கேட்டாலும் தரதில்லை, ஆன்லைன்லேயும் போடல. இப்போ போன வாரம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 50 கோயிலோட கணக்குகளை இன்னும் 15 நாளில் ஏற்றுறதுக்கூடிய வேலை செய்யணும், உடனடியாக HRNC பதில் கொடுக்கணும்னு இருக்காங்க. சார், கூடுவாஞ்சேரியில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு இருக்கிற காசை எடுத்துட்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறேன்னாங்க. கடைசியில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டக்கூடாதுன்னு சொன்ன உடனே அதுக்கு வேறு பேர் கொடுத்தாங்க. இவங்க போய் அப்பீல் போட்ட உடனே ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டக்கூடாது, வர்த்தக ரீதியாகவே பயன்படுத்தக்கூடாது, அதை கோசாலையாக மாற்றுங்கள்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்த உடனே திருப்பி நம்ம திமுகவுடைய ஸ்டைல்னா உடனே 10 லட்சத்துலேருந்து 50 லட்ச ரூபா வாங்குற வக்கீலை வச்சுக்கிட்டு உச்சநீதிமன்றம் போனப்போ இந்த வழக்கு எடுத்துக்கொள்வதற்கே தகுதி இல்லைன்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சார், இன்னைக்கு இருக்கிற இது வரைக்கும் வந்துள்ள தீர்ப்புகள், கடந்த 6 மாதங்களில் இந்த அரசுக்கு எதிராக வந்துள்ள தீர்ப்புகளை எல்லாத்தையும் ஒன்று தொகுத்து எடப்பாடி
எடப்பாடியும் திரு நயினார் நாகேந்திரனும் கவர்னரை பார்த்து ஏன் இந்த ஆட்சியை 355 சட்டத்தின் கீழ் கலைக்கக்கூடாதுன்னு ஸ்டாலினுக்கே நோட்டீஸ் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு கண்டனங்களை பெற்றிருக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் ஏடிஎம்கள் பணம் இதுன்னு போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நீதிமன்ற கண்டனங்கள். திமுக இதுவரை ஒரு முறை கூட ஜெயிச்சதில்லை. தமிழக மக்கள் மிக 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 புத்திசாலிகள். 1980 மிகப்பெரிய கூட்டணின்னு சொல்லிட்டு 39 37 சீட்டு ஜெயிச்சாங்க. எம்ஜிஆர் எப்பயும் இப்படி 2ன்னு வீன்னு காட்டுவார், வெற்றிக்கு சிம்பல்னு. ஆனால் அவர் 2 காட்டினார், மக்கள் 2 தான் கொடுத்தாங்கன்னு கருணாநிதி பேசிட்டு ஆட்சியை கலைத்தார். ஆனால் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயிச்சார். அதுபோல இன்றைய நிலையில் திமுக ஜெயிக்கணும்னா தன்னை திருத்திக் கொள்ளணும், இல்லாட்டி மக்கள் நிச்சயமாக உங்களை தோற்கடிப்பார்கள். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.